ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாட் அண்ட் டேஸ்ட். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரஸ்க் யூஸ் பண்ணி ஒரு மசாலா டோஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் நம்ம இந்த ஸ்நாக் ரெசிபியை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க இந்த ஸ்நாக் ரெசிபி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன பேக் வந்து ரஸ்க் எடுத்துருக்கிறேன். அதனோட 2 முட்டை, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், அதனோட ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் வந்து காரத்துக்காக மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் ஹாட் அண்ட் டேஸ்ட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஸ்பைசி மசாலா டோஸ்ட்டோட ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்துடலாம். ஒரு பவுலில் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். அதனோட உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாமே நம்ம வந்து உப்பு நல்லா கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணியிருக்கிற பொருட்களை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். வெங்காயம், அதனோட கொத்தமல்லி, பச்சை மிளகாய், நம்ம கட் பண்ணியிருக்கிற தக்காளி, இது எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு கலர்ஃபுல்லான மசாலா வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இது கூட 2 முட்டை வந்து நம்ம எடுத்து ஆட் பண்ண போகிறோம். அந்த மசாலாவில் முட்டை ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரஸ்க் டோஸ்ட் பண்ணுறதுக்கு மசாலா வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரஸ்க்கு வந்து 1 by 1 ஒரு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் அந்த மசாலாவில் டிப் பண்ணி நீங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியதான். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மினிட்ஸ்லேயும் வந்து குயிக்காக வந்து வெந்துடும். நீங்கள் டீ போடுற டைமில் இந்த மசாலா டோஸ்ட் வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கிறதுனால கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சில குட்டீஸ் வந்து ரஸ்க் வந்து ஹார்டாக இருக்கிறதுனால டீ இல்லைன்னா பாலில் டிப் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே மாதிரியே நம்ம பாக்கி இருக்கிற ரஸ்கையும் போட்டு எடுத்துடலாம். ஒரு செட்டு நீங்கள் திருப்பி போட்ட உடனேயே அடுத்த செட்டு வந்து நீங்கள் மசாலாவில் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் கரெக்டாக இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரஸ்க் மசாலா டோஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கலர்ஃபுல்லான ஈவினிங் ஸ்நாக் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து ஒரு பிளேட்க்கு வந்து மாற்றிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கிட்ஸ்க்கு இந்த ரெசிபி பண்ணி கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் ஹாட் அண்ட் டேஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.